தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க் 2:9. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ, எது எளிது? 11. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இயேசு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்குத்தான் எத்தனை வல்லமை. அப்படி சொன்ன உடனே அடுத்த வசனத்தை பாருங்க. உடனே அவன் எழுந்து அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து போனான். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். இந்த மனிதனை பார்த்து அவனுக்கு ஆத்ம சுகத்தையும் சரீர சுகத்தை கொடுத்து மனதுருகினார் இயேசு. அநேகர் அங்க இருந்தவங்க இந்த மனுஷனுடைய வேதனையை அறியாதவர்கள், பாவங்களை மன்னிக்க இந்த மனுஷன் யார் என்று சொல்லி இயேசுவை நிந்தித்தார்கள். ஆண்டவர் இயேசுவை பாருங்க, இந்த மனுஷனுடைய வேதனைகளை அறிந்து ஐயோவன் சப்பானியாய் இருக்கிறான், திமிர்வாதமாய் கிடக்கிறான், நம்பிக்கையற்றவனாய், உதவியற்றவனாய், எதிர்காலம் இருண்டு போனவனாய் கிடக்கிறான் என்று அவன் மேல் மனதுருகி ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் செய்தார். மனிதர்கள் ஏளனம் செய்யலாம் உங்களை, உங்களை பரியாசம் பண்ணலாம், உங்களுடைய வியாதியை கண்டு, வேதனை கண்டு, கடன் பிரச்சனை கண்டு, உங்களுடைய பரிதாப நிலைமை கண்டு, ஏன் நண்பர்கள் அப்படி பேசலாம், ஒருவேளை சகோதர சகோதரிகளும் பேசலாம், யாரும் அப்படி பேசலாம் பாருங்க. ஆனால் இயேசு அப்படி அல்ல. அவர் மனுஷகுமாரனாய் வந்தார், உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்கிறவராய், அறிந்து கொள்கிறவராய், மனதுருகம் தெய்வமாக வந்திருக்கிறார். இன்றைக்கு இப்பொழுது உங்கள் மேல் மனதுருகி உங்களுக்கு இரக்கம் செய்யும்படி வந்திருக்கிறார். இப்படி சொன்ன உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்? படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். பழைய நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. சப்பானி, திமிர்வாதம், நம்பிக்கையற்றவன், உதவியற்றவன், இருளிலே கடந்த மனுஷன்கிறதான பழைய நிலைமை மாறிவிட்டது. புதிய மனுஷனாய் புறப்பட்டு போகிறான், புதிய வாழ்க்கையோடு புறப்பட்டு போகிறான், புதிய எதிர்காலத்தோடு புறப்பட்டு போகிறான். இயேசு தான் ஒரு மனுஷனை எப்படி அவன் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுகிறார் பாரு. இந்த சத்தத்தை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் உங்களுக்கு புதிய நம்பிக்கை உண்டாகும். உங்கள் பழைய வாழ்க்கையை மாற்றி புதிய வாழ்க்கை கொடுத்து கனம் பண்ணும் இயேசு வந்திருக்கிறார். இதை கேட்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீங்கள் யாரிடத்திலும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை, யாரிடத்திலும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, யார் உதவியை நாடி அவர்களுக்காக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்க்கை தலைகளாய் மாற்றும் இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலைதோறும் கர்த்தருடைய மகிமை வீடியோவை உங்கள் ஸ்மார்ட் போனில் தினந்தோறும் பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8778504502. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.